எபிசோட் 20ல் அர்ஜுனும் மதுவும் கிஸ் பண்ண போகிறப்ப கரெக்டாக வினோத் வந்துடுறாங்க பைக்கில். வந்துட்டு 2 பேரையும் பைக்கில் ஏற்றிக்கிறாங்க. மது நடுவில் உட்காந்துருக்காங்க. அப்போவே மதுவும் அர்ஜுனும் ஒரு வேர்ட்ஸில் சொல்லாமல் 2 பேரும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கடைசி மதுவை வந்து அவங்க ஹாஸ்டலில் வந்து இறக்கி விடுறாங்க வினோத். மது போனதுக்கப்புறமா அர்ஜுன் கிட்ட என்ன ப்ரோ நடக்குது, நான் ஒன்று கேட்கட்டுமா, நான் ஒரு கிஸ்ஸுக்கு எடுத்துட்டணும் அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுன் சிரிக்கிறாரு. உடனே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், மதுவுக்கு நான் சப்போர்ட் பண்ணல, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, 4 வருஷமாக யார் அவள் பின்னாடி சுற்றினா கூட தான் பெரிய அழகி அப்படின்னு சொல்லி ஒரு திமிரோடு சுற்றிட்டுருப்பா, உங்களை தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. சரிவா நம்ம போவோம் அப்படிங்கிறாரு. அப்போ வினோத் சொல்கிறாரு, தொண்டை தண்ணி வத்த பேசினா போவோம்னு ஈஸியாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அர்ஜுன் பைக்கில் உட்காந்து மது கிட்ட பேசினது பழகினது எல்லாத்தையுமே ஒன்றுனா யோசிச்சுட்டே வராரு. இப்போ டாக்டர் அமலா வந்து ராகவை கூப்பிட்டு வச்சு கன்னியப்பனை பற்றின ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அவரை நம்ம தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்டோம், ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து டாக்டர் ஆராதனா உள்ள வராங்க. வந்துட்டு உங்கள் இன்வெஸ்டிகேஷன்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 ஹவரில் ஓடியில் ஒரு C-செக்ஷன் சர்ஜரி இருக்குது, அதே மாதிரி உங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ரீனாவும் அனுவும் பெங்களூரில் ஒரு பொட்டிக்கில் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அனு வந்து சொல்கிறாங்க ரீனா கிட்ட, உனக்கு செலக்ட் பண்ணி தரல, நானே செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரீனா கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபேமிலியில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அனு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரீனாக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஐயோ சாரி அப்படின்னு சொன்னோடனே அனு சொல்கிறாங்க, நானே இதெல்லாம் ஃபீல் பண்ணல, ஒரு காலத்தில் எங்கள் வீடு ஜேன்னு இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லாமல் நான் தனியாக ஆகிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் வேணுங்கிறத விட எனக்கு ஒரு ஃபேமிலி வேணுங்கிற மாதிரி நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி நான் யாரையும் இதுவரை மீட் பண்ணும்போது நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரீனா வந்துட்டு, ஓஹோ நீங்கள் இது வரைக்கும் அப்படி யாரையும் பார்க்கல அப்படி தானே, இதை நான் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீனா வீட்டில் ராக்கியும் விஜயும் மட்டும் இருக்காங்க. அப்போ கரெக்டாக ராக்கிக்கு ஒரு கால் வருது. டாக்டர் ஆராதனா ஃபோன் பண்ணிட்டு சர்ஜரிக்கு ஆள் வேணும், நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நான் ரதி மேம்கிட்ட சொல்லிட்டு தான் லீவுக்கு வந்திருக்கேன், நாளைக்கு எப்படியாச்சும் வந்துடுறேன், அதுவரை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஃபோன் வச்ச உடனே விஜய் வந்துட்டு, ஓ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் காலா, உங்கள் ரதி மேம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்துட்டு போனப்பறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, இப்போ நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராக்கி கேட்குறாரு, ரீனா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து, ரீனாக்கு என்ன நீ பார்த்து தானே இருக்கே, அவள் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே, அவள் வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பட் அவள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்காளான்னா எனக்கு சத்தியமாக அது தோணலை. அவள் எப்போவுமே அம்மாக்காக ஏங்குற ஒரு பொண்ணு, ரதி மேம் விட்டு தனியாக இருந்து அவள் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. அவங்கள விட அவகிட்ட ஜாஸ்தி நான் பழகிருக்கேன். அந்த இதில் சொல்கிறேன், ஒருத்தர் கூட சண்டை போட்டாலும் ரீனாவால் அவங்கள வெறுக்க முடியாது. சண்டை போட்டு நீ பேசவே மாட்டேன்னு சொல்லுவாள், நான் அவங்கள பற்றி தான் நினச்சிட்டு இருப்பா. ஸோ அவள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் ரீனா எப்போவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி ராக்கி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு. இப்போ ரீனாவும் அனு ஒரு கெஃபேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரீனா வந்து அனு கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அனு சொல்கிறாரு, விஜய் வந்து ஒரு வார்ம் கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ரீனா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அப்பா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணார், அதனால் அவரால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான் எங்கள் அப்பாவோட ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனு கேட்குறாங்க, இது என்ன ஸ்டோரி, இவ்வளோ சின்ன ஸ்டோரி அப்படின்னு. உடனே ரீனா சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், உங்களுக்கு முழு கதை வேணும்னா நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும், அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் எங்கள் அப்பா ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொன்ன உடனே அனு வந்து சிரிக்கிறாங்க. அது என்ன என்கிட்ட அதை சொல்கிறீங்க அப்படின்னு உடனே ரீனா சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பொண்ணு தேடிட்டு இருக்கோம், ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இன்டெரக்டாக டீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அனு சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ரதியை நான் ஸ்டாக் பண்ணேன், உங்கள் அம்மா பார்க்குறதுக்கு பேசுறது எல்லாமே உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொன்னோடனே ரீனாக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரீனா சொல்கிறாங்க. உடனே அனுவும் அவ்வளோதானே விட்டுரு, நம்ம இப்போ ஷாப்பிங் லிஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உட்காருமா நான் போய் பே பண்ணிட்டு வரேன்னு உள்ளே பே பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க போயிருக்கிற நேரம் ரீனா வந்து அப்படியே டொம்முன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ எங்கள் ஆர்கே ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. ரதி மேம் வந்து அந்த சர்ஜரியை பண்ண போகிறாங்க. பக்கத்தில் ஆராதனாவும் அசிஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற டாக்டர்ஸ் எல்லாருமே கூட இருக்காங்க. வெளியில் சரண்யா, மானசா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அந்த சர்ஜரியில் ஃபஸ்ட் 2 பேபிஸை சூப்பராக எடுத்துடுறாங்க. 3rd பேபிக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. அது ஏதோ ஒரு ப்ரொசீஜரை வந்து ரதி மேம் வந்து தன்னோட கையாலேயே பண்ணிடுறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணி அந்த குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க ரதி மேம்க்கு 3 பேபிஸையும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அனு வந்து டென்ஷனாக ரீனாவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கதிர் தான் வந்து பார்க்குறாரு, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே கதிர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியில் விஜய் வராரு. விஜய் வந்துட்டு அனுவை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க, நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வெளியில் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு, யாரை கேட்டு கூட்டு போனீங்க, ஸ்ட்ரேஞ்சரை நம்பி நான் பொண்ணை விட்டது என்னோட தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாரு. அனு வந்து சாரி நாங்கள் வெளியில் கூட சுற்றலன்னு சொல்கிறாங்க. பட் விஜய் வந்து ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுறாரு. உள்ளே போய் கதிர்கிட்ட அப்படின்னு பேசும்போது, அதே ஆக்சிடென்ட்னால உள்ள அதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்கிறாரு. அப்போ கதிர் வந்து ரீனாவோட ட்ரெஸ் லேசாக காற்றுல பறக்கும். அப்போ அவங்களோட இடுப்பில் ஒரு காயத்தை பார்க்குறாங்க. இடுப்பில் காயத்தை பார்த்தோன்னே கதிர்க்கு டவுட் வருது. நேராக வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நர்ஸ் கிட்ட வந்து டாக்டர் ரீனாவோட எல்லா ரிப்போர்ட்ஸும், அவங்க ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் ராக்கி ஓடி வந்துட்டு ரீனாக்கு என்னாச்சு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அதே பழைய ஆக்சிடென்ட்னால உள்ள ட்ராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாரு. செக்
பண்ணிவிட்டு ரீனாக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ராக்கி அப்படியே ஷாக் ஆகுறாரு. நேராக உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு கதிர் வந்து அதே கொஸ்டினை கார்த்திக்கிட்ட கேட்குறாரு. ரீனாக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்களான்னு சொல்லும்போது ஆமாம், அவளுக்கு வந்து மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ எனக்கு கொஞ்சம் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனால நான் வெளியே இருந்தேன். ஒரு ஆர்கனாக ட்ரீட் பண்ணாங்க. கடைசி கடவுள் புண்ணியத்தில் ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக ஒரு டோனர் கிடச்சாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த டோனரை வச்சு நாங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்கிறாரு, ரீனாக்கு வர சடன் பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லா பிரச்சனைக்குமே அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கே ஹாஸ்பிட்டலில் மானசாவை பேட்டி எடுக்கிறதுக்கு எல்லா ப்ரெஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணம் டாக்டர் ரதி தான். டாக்டர் ரதியால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் ரதி மேம்க்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க போல இருக்கு. நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன், நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டிலே பாதியிலே உள்ளே போயிடுறாங்க. இப்போ கதிர் வந்து ராக்கியை கூப்பிட்டு வச்சுட்டு திருப்பியே கேட்குறாரு, ரீனாக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கா, இதை பற்றி ஏன் இது வரைக்கும் ரீனாவோ டாக்டர் விஜயோ என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ராக்கி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தானே, சரி ஒன்றும் இல்லைன்னு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு கதிர் கேட்குறாரு, நீங்கள் நிஜமாலுமே டாக்டர் தானா? எப்போ நான் கேட்டாலுமே எல்லாருமே வந்து தலையில் அடிப்பட்டதை மட்டுமே தான் சொல்லுவாங்க. இப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்குன்னா அந்த டோனர் யாருன்னு தெரியணும், அந்த டோனரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தெரியணும். அதனால தான் ரீனாக்கு எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வருது. ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பிளாக் மார்க்கெட்டில் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராக்கி அதெல்லாம் இல்லை, யார் அந்த டோனர்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்படியே ஹார்ஷ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே இன்னொரு பக்கம் ரதி மேமை காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில். ரதி மேம் வந்து அப்படியே பெயினில் நிற்கிறாங்க. அப்போ டாக்டர் ஆராதனா உள்ள வந்துட்டு, ஏன் மேம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்கன்னொடனே, இல்லை எனக்கு லோயர் அப்டாமனில் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பெயினில் பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. அப்போ வந்து ஆராதனா வந்து, சரி நம்ம எக்ஸாமின் பண்ணிடுவோமா மேம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ டாக்டர் ரதி மேம் தான் வந்து தன்னோட பொண்ணு ரீனாக்கு கிட்னி கொடுத்துருக்காங்க. இது வெளியில் தெரியாது போல இருக்குது. இனி இது தெரிய ஆரம்பிச்ச அப்புறம் என்ன ஆக போகுது, ரீனா திரும்பவும் ரதி மேம் தேடி வரப்போகிறாங்க. நிறைய ட்விஸ்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.